என் கர்ச்சனையால் களமற நான் யார் என்று தெரியாமல் என் வீர சேதவழியில் நான் பாய்ந்தால் புலி யார் வெட்டில் பூச்சி மாதிரி இருக்கிறான். வாழ் புலிக்க தெரியாத கபோதி யாராடா நீ? மண்ட உள்ள மாதிரி இருக்கிறான். நாட்டு மன்னன் இருக்கிறானா? மதுராவை கோட்டையில் மதத்தரக்கர் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஏமா வந்துக்கணும் சொல்லு. பாத்து கையில் வந்துக்கிறான். 108 வந்துக்கிறான். 108 யமதர்மன் வந்திருக்கிறா. ஆமாங்க. யமனையே எதிர்ப்பதற்கு திறம் படைத்த வீர புஜபல பராக்கிரம் நிறைந்த அதே மாதிரி அண்ணன் ஆஸ்பத்திரியில சொல்லிக்கினே இருந்தாரு. ஐசி வேர்ல மூக்குல தீர்ப்பெல்லாம் சொல்லி விட்டு கீழெல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். என்ன யம வந்து புடிச்சு போக மாட்டான்னு எங்க அண்ணங்க வெளியே டீ குடிச்சிட்டு வராங்க. அதே பார்த்தா சாகு வீடுகளை போட்டுக்கிறாங்க, செத்து போட்டுக்கிறாங்க. அதனால அது மாதிரி சொல்லாதீங்கன்ற நேரம் வரானா யாரா என்ன பண்ற? அஸ்திராபுரத்தை ஆண்டு வருகிறோம். தர்மன கிளியோன் பீம வந்து சொல்றான். ஐயா நமக்கு பகை வேண்டியா? அந்த பாண்டவன் நடைபெறவன் அர்ஜுனன் அவன் அண்ணன் பீமன் வந்திருக்கிறா. எதற்காக வந்திருக்கின்றான்? போது வாங்க போறதுக்கு. அவன் எனக்கு விரோதி அல்லவே. ஐயா இவனையும் சிறைப்பிடித்து வைத்தார். அந்த அர்ஜுனன் ஓடி வருவான் அல்லவா? அந்த பீமன் வந்திருக்கின்றான். ஆமாங்க. அவனை விட்டு வைக்கவே கூடாது. ஊற்றி போடு அவனை, சுத்தி அவனை. யாரடா நீ? அறியாமல் தவறு செய்த சகிதான். இதை தெரியாமல் என் பேரனை நீ சரியெடுத்து விட்டாய். நான் செய்தது தவறு. என் பாதத்தை பஞ்சு ஓடி பிடியாமனு என் கால கொஞ்சம். இவனுடைய செயலை கேட்டு சிந்திப்பதா சிறுக்கதா இல்லை சினம் கொள்வதா என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன பீமசேனா, என் வந்த தவறு என்று என் போதத்தில் வீழ்ந்து மன்னிப்பு கேட்டு போ. உன் சிறந்த பாதத்தில் நான் படிவதா? பாதம் படிய பரம்பரை நாங்கள் இருட்டோடு சமர்ச்சையும் வெற்றி பரம்பரை எங்கள் பரம்பரை. உடலில் ஓடுவது சாக்கடை நீர் இல்லை, சுடுகாட்டு சாம்பல் இல்லை, சுத்தரா தம்பட பித்தனி நீ கட்டுக்கதை உன்னை நான் விட்டு விடுவேனா? அத்தி மருந்து நெத்தம் தோறும் கோடிக்கணக்கான கொசுக்கு நசிக்கவும் ஜாக்கிரதை. அறநெறிய இல்லாத அற்பனே என்னதான் உனக்கு நீதி நெறிகள் போட்டி அவங்க செவிக்கு ஏற்கவா போகிறது? எதிர்த்து உன்னை சிசித்த பிரமன் என் கரத்தால் எழுதினது அது அன்றே எழுதிவிட்டால் அது யாரால் மாற்ற முடியும்? என்ன செய்வது? உன் வீதி விளையாடுகிறது. உன்னை விட்டு வைப்பதை தவறு. உமக்கும் எமக்கு என்றல்ல நேற்றல்ல பகை. இந்த பாண்டவர்கள் அரக்கர்களும் இது பல நாள் பகையடா. அரிசி பல நாள் பகை.
பூச்சாடி நான் பயந்து விடுவேனா? கடைசி புத்தி சொல்லி பார்த்தா உனக்கு இந்த மாதிரி இருந்தது வலிக்கிறது பையா கட்டுறாங்க என்னடா நடக்க மாட்டாங்க. ரெண்டு கால நான் அவங்ககிட்ட சாப்பிட்டு அம்மாவை மூச்சு நின்று கொடுங்க. அவன் சாகசமா பேசி ஒரு ஆளை வச்சு கட்டிட்டாரு. நீ ஒரு நான் தான் பீமசேனன், வாய்தால் புலி, சீதேண்டா சிங்கம், முடித்தெண்டான், உண்டாக்கும் சிறப்பேற்றம். செருப்பு அடி போட்டு செருப்பு அதை போட்டு மாட்டுக்கு 4 காம்பு இருக்குன்னு பார்த்து 3 காம்பு தான் இவனை எதுக்கு வச்சுக்கிறீங்க? உன் கவுன் அந்த உள்ள நாங்களா பாண்டுமன்னர் குந்தபாதிகளுக்கு ஐவர் பிறந்தோம். பாண்டுமன்னருக்கும் குந்தபாதிக்கு நாங்க ஐவர் பிறந்தோம். இவனை தாய் தம்பி தெரியாது போந்துருக்கலாம். பாண்டுமன்னர் பாண்டு மண்ண அதுக்கு தாண்டா உங்களோட நாடு கொடுக்கா செட்டி தேர்ச்சி அடிச்சான் புரியாம நீங்க ஒருத்துக்கு போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்க பலா பேர் 10 பேர் அரிசி 10 எவ்வளவு அடிக்கிறீங்க? மேல வாடா இப்படி நின்றா எவ்வளவு அடிக்கிறீங்க? நீங்க எப்படி போறீங்க எனக்கு தெரியுதா? உன்னுடைய தந்தை இருக்கிறானே ஏண்டா பாண்டு மன்னர், பாண்டு மன்னர் திருமணம் ஆகாத மணியே நல்ல வாலிப வயதில் கானகம் சென்றான் வேட்டையாடுவதற்காக. தமயந்தி முனிவர் என்பவர் ஒருவர். அந்த தமயந்தி முனிவர் அதாவது தபத்தை முடித்து ஈசனுடைய தபத்தை முடித்து இல்லறத்துக்கு வந்தார். ரிஷிபத்தினியை பார்த்தா தன்னுடைய மனைவியை பார்த்து, கண்ணே நாம் இருவரும் புணர்ச்சி செய்ய வேண்டும், கட்டி எனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் முனிவரே. அதற்கு அவர் என்ன கூறினார்? அதாவது மானிட இனத்தில் அணைந்தால் சந்தோஷம் இருக்காது, மிருக இனத்தில் அணைய வேண்டும், நாம் ஓடி ஆடி பாடி விளையாட வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் மிருக இனத்தில் எந்த ஒரு ஜாதியினும் ஓடி ஆடி அதாவது புனைவது மானியம் ஒன்றுதான். மானியம் மானாகவே அவர்கள் ஆண்மானாக பெண்ணாக உருவெடுத்தார்கள். உருவெடுத்து ஒரு பொதாரில் அவர்கள் சந்தோஷமாக புணர்ச்சி செய்யும் சமயத்தில் ஒப்பம் போனவன் சொன்னானா அந்த ஆண்மான் மீது பாய்ந்தது. ஐயோ அம்மா அப்பா அப்பா அம்மா என்று அப்படியே துடித்தான். துடித்து உயிர் போகும் சமயத்திலே நான் என்னுடைய மனைவியை மான் உருவத்தில் இந்த நேரத்தில் நான் சேர்ந்திருக்கும் சமயத்தில் புணர்ச்சி செய்யும் சமயத்தில் நீ என்னை பார்த்து விட்டு என் உயிரை கிளம்பை பார்த்தாய். அதே போன்று நீ
திருமணமான எந்த ஒரு பெண்ணை நீ சேர்ந்தாலும் அன்றே உனக்கு மரணம் என்று எடுத்துரைத்தான். ஏண்டா குந்தமாதேவி சூரசேனுடைய மகளை உன்னுடைய தாய் குந்தமாதேவியை பாண்டு மகாராஜா திருமணம் செய்து தாதி பெண்ணாக இருந்தவன் மாத்ராதேவி. அவளும் அவரோடு கூட வந்தவன். திருமணம் செய்தவனே அஸ்தாபுரத்தை விட்டு துறவி கோலமாகவே கானகம் போனார்கள். கானகம் போயிட்டு ஏண்டா இல்லறத்தில் ஈடுபடாமல் அப்படி ஒருத்தன் இப்படி ஒருத்தி பார்த்து பார்த்தால் சொர்க்கம் போவதற்கு ஒரு நேரத்தில் நார்த்த மகாமுனிவர் அங்கே சென்றார். சென்று போயிது பாண்டு மகாராஜனை சந்தித்தார். தந்தையை சந்திக்கும் நேரத்திலே என்ன நடந்தது தெரியுமா? சொர்க்கம் போகணும் எப்படி என்று ஒரு சீட்டு நீட்டா போகலை, குழிக்காக வருகிறது. சொர்க்கம் போகணும் சொர்க்கவாசலுக்கு கொண்டு போனால் பாண்டு மகாராஜன் சொர்க்கவாசலாகப்பட்டது மூடிக்கொண்டது. ஏன்? பிள்ளைகள் இருந்தால்தான் அதாவது சொர்க்கம் போக முடியும், இல்லாவிட்டால் சொர்க்கம் போக முடியாது என்று எடுத்துரைத்தார். உடனே நாரத மகாமணி அழைத்து வந்தார். எப்படியோ பிள்ளை இருந்தால்தான் சொர்க்கம் போக முடியாது. உடனே உடைய தந்தை மாவட்ட உன் குந்தமாதேவியிடம் கண்ணீர் விட்டார். ஐயோ பெண்ணே, பிள்ளை பேர் இல்லாமல் சொர்க்கம் போக முடியாதாமே, சொர்க்கவாசல் மூடிக்கொண்டது, தாளித்து விட்டது. அப்படி என்றால் சின்னம் சிறு வயது 5 வயதில் தூர்வாசம் முடிவு 5 மந்திர கல்லுக்கு கொடுத்தாரு. கோத்தாலுக்கு 5 மந்திர கல்லை கொடுத்தார். அந்த மந்திர கல்லை அந்த நேரத்தில் தன்னுடைய கணவரிடம் பேசினார். சுவாமி, அதாவது சின்னம் சிறு வயதில் 5 மந்திரக்கல்லை என்னிடம் கொடுத்தார். ஆனா 5 மந்திரக்கல் என்று சொன்னால் ஒரு மந்திரக்கல்லை உச்சரித்து கர்ணம் போறதுட்டா அந்த கதை அப்படியே இருக்கும். ஆனால் உங்களுக்கு பிள்ளை பேர் இல்லை என்கிறீர். நான் ஒரு மந்திரம், அதாவது இந்த மந்திரக்கல் எடுத்து மந்திரம் சொல்லி அது பிள்ளை பிறக்கும் என்றார். அப்படியாகட்டும், எப்படியோ பிள்ளை பிறக்க வேண்டும் என்று கூறினார் உன்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன். யம தர்மனை நினைத்தால் மந்திரத்தை உச்சரித்தால் அந்த மந்திரக்காரன் அது உடனே யம தர்மம் வந்தான். அவனுடைய அருளால் முதல்ல ஒரு பாயிண்ட் போனான். அவன் தான் நான் பொண்ண யம தர்மன். நல்லவனுக்கு தர்மன், கெட்டவனுக்கு யம தர்மன் என்று பெயர் சூட்டினார். 2வது கல்லை உச்சரித்தால் வாழ்வுதேவனை நினைத்து வாழ்வுதேவன் தான். அவனுடைய அம்சத்தால நீ பிறந்த உனக்கு பீமன் என்று பெயர் சூட்டினார்கள். 3வது கல்லை உச்சரித்தால் தேவேந்திரன் நினைத்து தேவேந்திரன் வந்தான். அவனுடைய அம்சத்தால அர்ஜுனன் பிறந்தான். இப்படியா 3 பேர் தான் பிறந்திக்கும். இன்னும் ஒரு கல் இருக்கு, 4வது கல் இருக்கு. ஏண்டாடே அஸ்வினி தேவன் நினைத்து மாத்ராதேவி நகுல சகாதேவன் பிறந்தான். நகுல சகாதேவன் நீ இத்தனை பேரு 4 பேருக்கும் பிறந்துட்டு நாடு கொடு எந்த கொடுப்போம் தெரியாம ஒரு அப்படி முதல்ல அரக்கமா மாளிகையில் இருந்து அந்த 5 பார்த்தா எல்லாரையும் தூக்கிட்டு போயிட்டு கண்ணியை பார்த்தேன். அவன் என் மேல ஆசைப்பட்டான். அவன் அண்ணன் தடுத்தான். அவன் சாவடி இட்டு என்ன விடுபடாங்க. ஏண்டா இருக்கு கொண்டுட்டு நினைப்பா உனக்கு. அந்த 10 சொன்னப்பா என்று கொண்டுட்டு ஏண்டா உன்னை தேடி எத்தனை பேர் வர்றான்னு சொல்லிட்டு பாரு.